ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வாங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கார்டன் வச்சுருக்கவங்க, கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க, ஜெயாஸ் கார்டன் சேனலை அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நான் 2 சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது கத்தரி நம்ம நிறைய அறுவடை பண்ணுறோம் பாருங்களேன், 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி. அதுவும் தினம் கத்தரிக்காய் அறுவடை பாதி தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியுது. ஈவினிங் வந்து கடகடன்னு பறிச்சுட்டு போனேன்னா இருட்டில் உங்ககிட்ட காமிக்க முடியறதில்ல. லேட்டாக வந்துட்டு இருட்டி காமிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அறுவடை. நான் காமிக்கிற பாதி அறுவடைக்கே எல்லாரும் வந்து அப்படியே பிரமிச்சு போய் ரொம்ப வந்து மோட்டிவேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் பூக்கள் வரமாட்டேங்குது, செடி மட்டும் வளர்ந்துட்டே போகுது, இல்லை பூக்கள் வந்தாலும் அது உதிர்ந்து போயிடுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கான பதில் தான் இது. கத்தரி செடி மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலையுமே இது வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணலாம் தேவையில்லைங்க. அதாவது கார்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக, ரொம்ப ரிலாக்ஸ் மைண்டோடு நீங்கள் கார்டனிங் பண்ணணும். அதுக்காக தானே கார்டனிங். அதுலேயே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்தரி செடி வந்து நாற்று விட்டு 25 நாள் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சைடு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளவு கத்தரி தாங்க நம்ம வீட்டில் ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருப்பாங்க. 5 அடியில் இருக்காங்க இப்போ எல்லாருமே. அந்த பக்கம் நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து 7 அடியில் இருக்காங்க, ஓகேங்களா? கத்தரி வருஷம் நம்ம வீட்டில் கத்தரி அப்படின்னா அப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து அப்படியே சளிச்சு போகிற அளவுக்கு நாங்கள் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் கத்தரிக்காய் கிச்சடி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், புளிப்பாக. அது நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து குழம்பு மாதிரி எதை வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம சீனிக்கிழங்கு இருக்குல்ல, அதோட கீரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிதுக்கங்காய், எல்லாமே துவையல் எல்லாமே மாடி தோட்டத்தில் இருந்து தாங்க எடுத்து சமைப்பேன். யோசித்து மாடி தோட்டத்தில் உள்ளதுலேயே முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். நான் வளவலன்னு பேசினேன்னா கோவம் ஆகிடுவீங்க. சரிங்க. அதாவது 25 நாள் விதை போட்டு 25 நாள் கழித்து தான் அதை வந்து பிடுங்கி நடணும் அந்த நாற்றை. சரி, விதை போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக விளைவிச்சு தராங்க பார்த்தீங்களா, அதாவது வியாபார நோக்கத்தில் வச்சுருக்கவங்க கிட்ட வாங்குறத விட பக்கத்தில் விளைய வச்சு தராங்க பார்த்தீங்களா, நல்ல ஒரு இயற்கையாக ஆர்கானிக்காக விளைய வச்ச அந்த மாதிரி சீட்ஸு முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, நர்சரியாக இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த காசுன்னு பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பேக்கெட் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் விற்கலைன்னா பத்திரமா வச்சு நம்மக்கிட்ட தள்ளிடுவாங்க. ஸோ நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வாங்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டாக வாங்குங்க. வாங்கி முடிஞ்ச அளவுக்கு புளிச்ச மோர் இல்லை ஏதோ ஒன்றில் ஒரு மீன் அமிலம், இந்த மாதிரியான ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸில் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முளைக்க வைங்க. வைக்கும்போது அந்த மண் கலவை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் சாயில் மிக்ஸாக இருக்கணும். அது நம்மளோட சேனலில் சூப்பர் சாயில் மிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அது வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வளருவாங்க. நிழலில் தான் வைக்கணும். ஒரு 3 நாளைக்கு நிழலில் வைங்க. கொஞ்சம் முளைச்சி அது ஓரளவு பெருசாக வரும் பார்த்தீங்களா, ஒரு 1 வீக் பெருசாக வந்ததுக்கப்புறமா எடுத்து அதை வந்து நீங்கள் வெயிலில் வைங்க. வெயில்லையுமே ரொம்ப நாற்றுக்கள் சின்னதாக இருக்கும்போது ஒரு மறைவான ஒரு செடிக்கு இடையில வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் செமி ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சப்பறம் வெயிலில் வைங்க. இந்த மாதிரி பக்குவமாக குழந்தைய பார்க்குற மாதிரி அவங்கள பார்க்கணும். நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வெயிலில் வச்சுட்டு 25 to 30 days ஆனதுக்கப்புறமா பிடுங்கி கண்டிப்பாக வேறு இதுக்கு நடணும். நிறைய நாற்று இருக்குன்னு சொல்லி ஒரே தொட்டியில் 4, 3, 2 நடாதீங்க. ஒரு தொட்டிக்கு 1க்கு மேலே நடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வளர்த்தோன்னா தான் நல்லா இருக்கும். நல்ல ஒரு சாயில் மிக்ஸ் கொடுத்து நல்ல ஃபெர்டிலைசரோடு அந்த ஒரு செறிவூட்டி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கத்தரிக்காய் பற்றி பேசும்போது அங்கேருந்து தூரமாக பார்க்குறேன். இங்கே பாருங்கங்க, எவ்வளவு தண்டி. கத்தரிக்காய்க்கு பஞ்சமே கிடையாதுங்க.
அந்த பக்கம் தூரமாக நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அடி வழியாக இந்த குண்டு பாப்பா வெளியில் தெரிஞ்சா உடனே எடுத்துட்டேங்க. அழுக்கு இதெல்லாம் கிடையாது. இவ்வளோ தண்டி இருக்குதே, இது வந்து விதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா இதை விட தண்டியாக பறிச்சப்போ கூட விதை கிடையாது. எவ்வளோ சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இது தாங்க நம்ம வீட்டினுடைய ஸ்பெஷலே. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் பிடுங்கி நடணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பாட்டு கொடுத்தீங்கன்னா தான் அது நல்லா வளரும். இல்லைன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சத்து பத்தலைனாலும் பூக்காது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1 வீக்குக்கு ஒரு தடவை வந்து ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசர், மழைக்காலம் இல்லை அப்படின்னா அரிசி கழுவின தண்ணியை புளிக்க வச்சு, பருப்பு கழுவினது, வீட்டில் என்னென்னலாம் கிச்சன் வேஸ்ட் வருதோ அத்தனையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். சூப்பர் ஃபெர்டிலைசர். ஆனால் புளிக்க வச்சு கொடுக்கணும், டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். ஒரு செம்பு தண்ணி அப்படின்னா அதை நல்லா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். நாங்கள்லாம் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டோம்னு சொல்லி அரிசியை களைஞ்சி அப்படியே வந்து ஊற்றக்கூடாது, சரிங்களா? நல்லா புளிக்க வச்சு அதையும் டைல்யூட் பண்ணி அப்புறம் தான் ஊற்றணும். அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியம், மீனமிலம் எவ்வளவோ இருக்குதுங்க, எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளோட லிக்விட் ஃபெர்டிலைசரில் நம்ம இதில் ஏகப்பட்டது நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ, காசே செலவில்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதுக்கும் நம்மள்ட்ட வீடியோ இருக்குது. காசு செலவு பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. திட உரம், மண்புழு உரம், கிச்சன் கம்போஸ்ட்டு, இல்லைன்னா ஏதாவது தொழு உரம், இதெல்லாமே வந்து நாள்பட்டதாக இருக்கணுங்க. வாங்கின உடனே தொழு உரத்தை கொண்டு வந்து போடக்கூடாது. மாட்டுச்சாணி அப்படி ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது. காய வச்சு மண்ணானதுக்கப்புறம் தான் போடணும். 3 மாதம் டைமு. அதே மாதிரி ஆட்டுச்சாணம் எதுனாலும் நல்ல 3 மாதம் மண்ணாக மக்கி போகணும். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி மண்ணை தோண்டி கிளறி விட்டுட்டு போடணுங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூ உதிர்வு இருக்காது, பூக்கள் வராமலாம் இருக்காது. சரி, பூக்கள் பூத்து உதிர்ந்து போகுதா? நல்ல மோர், தயிர் உர ஊற்றிக்கோங்க. ஆனால் பாக்கெட் பாலாக இருக்கக்கூடாது, பசும்பாலாக இருக்கணும். அதை உர ஊற்றிட்டு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். 1 வீக் 7 நாளைக்கு புளிக்க வச்சுருங்க. திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. 7 நாளைக்கு அப்புறமா இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு 20 லிட்டர் தண்ணியில் இந்த மோரை நீங்கள் கலந்துட்டு எந்த செடியெல்லாம் உங்ககிட்ட வந்து பூத்துட்டு உதிர்ந்து மக்கர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மண்ணிலையும் ஊற்றி விடணும், செடிக்கு மேலேயும் தெளித்து விடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பூக்கள் உதிரவே மாட்டாங்க. இல்லை டெய்லி பண்ணாமல் ஒரு நாள் பண்ணோன்னே சில செடிகள் வந்து பிக்கப் ஆகிடுவாங்க. சில செடிகள் மக்கர் பண்ணாங்கன்னா கூட 1 தடவை 2 தடவை 3 தடவை விட்டு பாருங்கள். இந்த மோர், புளிச்ச மோருக்கு பெஸ்ட்டாக வந்து பூக்கள் வைப்பாங்க. பூக்கள் வந்து காய்களாக பிஞ்சுகளாகவும் மாறிடுவாங்கங்க. ஓகேங்களா? இல்லை அதுக்கு மேலேயும் இப்போ வந்து கத்தரி இந்த மாதிரி குட்டி செடிகளுக்கெல்லாம் இதுவே போதுமானது. மர வகைகள் வச்சுருக்கீங்க, பழ வகைகள் வச்சுருக்கீங்க, அதில் பூ பிடிக்க மாட்டுக்கு, சும்மா மரம் இலையாக தள்ளுது அப்படின்னாக்க ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து மண்ணை தோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக பூக்களும் பிஞ்சுகளும் வந்துடுவாங்க. இந்த அளவுக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் சொன்னதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை இதுக்கு மேலேயும் இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு நான் இந்த 1.5 வருஷத்தில் என்னுடைய அனுபவம் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.